2009 அப்போதைய திமுக தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தது. முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார். மே மாதம் ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னன்னாக்கா, இந்த டெட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அந்த 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பணிக்கு ஆசிரியர்கள் தேர்வு செஞ்சாங்க. மே மாதம் தேர்வு செய்தவர்களுக்கு ஒரு சம்பளம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே வருஷத்தில் மே மாதத்தில் தேர்வு செஞ்சவங்களுக்கு ஒரு சம்பளம். மே முடிஞ்சு அடுத்து ஜூன் வருது. ஜூனில் ஒரு பணி நியமனம் போடுறாங்க. அதே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இப்போ பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம். இவங்களுக்கு அடிப்படை சம்பளமாக 7,320 ரூபாயும் யார் மே மாதத்தில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு, ஜூன் மாதத்தில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 5,200 ரூபாயும் கொடுத்தாங்க. அது எப்படி ஒரே வகுப்பில் பாடம் எடுக்கக்கூடிய ஒரே தகுதியுடைய ஒரே இதில் செலக்ட் ஆன ஆசிரியர்களை எப்படி நீங்கள் 2 விதமாக சம்பளம் பிரித்து கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி அப்போ எழுந்தது. அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார்னா, இப்போ தமிழ்நாடு நிதி நெருக்கடியாக இருக்குது, நிதி சுமையாக இருக்கிறது, நாங்கள் காலம் போன உடனே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. கருணாநிதியை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 16 ஆண்டுகளாகியும் இன்னும் அவர்களுக்கு அந்த சம ஊதியம் என்பது கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதிமுக ஆட்சியான்றது 2 முறை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது. அவர்கள் தேவபுரம் சொல்லி அவர்களுக்கு ராமத்தை போட்டது தான் மிச்சம். நல்லா கேட்டுக்கணும், 2 பேருமே ஒரே தகுதியுடைய ஒரே படித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், ஒரே வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். இவங்களுக்கு ஒரு சம்பளம் அவங்களுக்கு சம்பளம்னா எவ்வளோ வருஷம் யார் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? இதில் ஒரு காமெடி என்னன்னா, அதிமுக ஆட்சியில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இதை கொண்டு வந்தது திமுக ஆட்சி, கருணாநிதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில். அப்போ அதிமுக ஆட்சியில் இந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணும் பொழுது அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ திமுக என்ன பண்ணுது, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படுவோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு இவங்களும் கூட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எப்படி நல்லா விவரமாக நல்லா பாருங்கள். கொண்டு வந்தது இவங்க, அடுத்தது ஆட்சி மாற்றம் வந்தது அதிமுகலையும் அது வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக இவங்க போராடுவாங்களாம். ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சுருக்க வேண்டியதானே?